ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம விஜிபி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து விஜிபி போகலான்னு கிளம்பிட்டோம். பட் சீக்கிரமாக கிளம்பிட்டதுனால கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த டைமில் அப்படியே மகாபலிபுரம் போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே சீனரிஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா விஜிபி போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு மகாபலிபுரமுக்கு போயிட்டோம். ஸோ மகாபலிபுரம் ரீச் ஆனதும் அங்கேருந்து ராக்ஸ் எல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த ஒரு பெரிய ராக் தான் பார்த்தோம். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே இருந்த டெம்பிள் அதெல்லாம் போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே செம்ம வெயில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செம்ம ஹாட்டாக இருந்துச்சு சன்னு. ஸோ அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ அங்கேருந்து வரும்போது இங்கே ஒரு பெரிய ராக் இருந்தது. இது பேர் அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அர்ஜுனன் சிவபெருமான் கிட்டேருந்து பசுபத ஆயுதத்தை வாங்கின அந்த ஸ்டோரியை இதில் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் மகாபலிபுரம் டெம்பிள் பீச் கிட்டே போனோம். ஸோ அங்கேருந்து எல்லா ஸ்டாச்சூஸ் எல்லாமே நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்தோம் அண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் விஜிபிக்கு. ஸோ இப்போ நாங்கள் விஜிபிக்கு போயிட்டுருக்கோம். விஜிபி யூனிவர்சிட்டி கிங்டம் ரீச் ஆயாச்சு. ஸோ நாங்கள் இப்போது விஜிபி உள்ளே போக போகிறோம். விஜிபி உள்ளே வந்தோடனே இங்கே விஜிபியோட ஹோல் மேப் இருந்துச்சு. இங்கே என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் இருந்துச்சு. ஸோ இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே விஜிபிக்கே ஃபேமஸான இந்த அங்கிள் இருந்தார். இவர் எவ்வளோ காமெடி பண்ணாலும் சிரிக்கவே மாட்டார். ஸோ நாங்கள்லாம் வந்தோடனே இவர் திடீர்னு ஒரு போஸ்ட் பண்ணார். ஸோ எல்லாருமே பயந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ரைட்ஸ் எல்லாம் போகலான்னு உள்ளே வந்தாச்சு. ஓரளவுக்கு ரைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் விஜிபி பீச்சுக்கு வந்திருந்தோம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ லன்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ இங்கே தான் நாங்கள் லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூல் தான் போக போகிறோம். ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு கன்ஃபார்மாக ஸ்விம்மிங் காஸ்டியூமில் தான் போகணுன்னு அங்கே போட்டிருந்தது. ஸோ நாங்கள் ரெண்ட் காஸ்டியூம் எடுத்துகிட்டு எல்லோரும் ஸ்விம்மிங் பூல் போயாச்சு. ஸ்விம்மிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டன் கேண்டி சாப்பிட்லான்னு காட்டன் கேண்டி வாங்கினோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் இப்போது வெளியே கிளம்பிட்டோம். இட் வாஸ் அ மெமரபிள் டே அண்ட் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.